This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் அதில் திரும்பி பார்க்க வைத்த தொகுதியாக மாறியுள்ளது திருவள்ளூர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் இங்கு வென்றதுதான் இதற்கு காரணம். திமுக கூட்டணி நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வென்று 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கியுள்ளது. கூட்டணியில் பிரதானமாக உள்ள திமுகவின் வேட்பாளர்கள் கூட பெறாத ஓர் பிரம்மாண்ட வெற்றியை காங்கிரசின் சசிகாந்த் செந்தில் பெற்றுள்ளார். முதன்முறையாக தேர்தல் களம் இறங்கிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 7,96,956. அவரின் வெற்றி வரலாற்றில் முத்திரை பதித்திருக்கிறது. பாஜக வேட்பாளர் பாலகணபதியை விட 5,72,155 வாக்குகள் அதிகம் பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். பாலகணபதி 2,24,801 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி 2,23,904 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார். திருவள்ளூர் தனி தொகுதியில் 4 முனை போட்டி நிலவியது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் சசிகாந்த் களம் இறக்கப்பட்டார். முன்னாள் IAS அதிகாரியான சசிகாந்த் செந்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட 13 பேரையும் டெபாசிட் இழக்க வைத்திருக்கிறார். கர்நாடக பிரிவு IAS அதிகாரியான இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்ததோடு தமிழக காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். கடந்த ஆண்டு நடந்த கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை களப்பணியாற்றிய அதே வேளையில் காங்கிரஸ் சார்பில் சசிகாந்த் வெற்றிக்காக களமாடினார். தற்போது பெற்ற வெற்றியை மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக சசிகாந்த் செந்தில் புதிய தலைமுறை கழித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி ஒரு தடவை எங்களுடைய இளத்தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு பாராளுமன்றத்துல. அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு, அதாவது இன்னும் இந்த ஆண்டு இல்ல எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நீங்கள் தமிழ் மக்களை மட்டும் ஆளவே முடியாது அப்படின்னு அடுத்த திருத்தமா சொன்னாரு. அதோடைய ஒரு முழுமையான வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் தளபதி அவர்களின் ஒரு கொள்கை பிடிப்பு, எவ்வளவுதான் பிரச்சனை ஆனாலும் இந்த கொள்கையில தான் நாங்க நிற்போம் அப்படின்ற அந்த கொள்கைக்கு மக்கள் புரிந்து கொண்டு அதற்கு கொடுத்த ஒரு ரிசல்ட்டை தான் நான் பார்க்கிறேன். ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் என்று அறியப்படும் சசிகாந்தின் வெற்றிக்கு திமுக கூட்டணி பெரும் பலத்தை தந்திருக்கிறது என்றே கூறலாம். இது ஒருபுறம் இருந்தாலும் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் வலுவாக அமையாததும் இவரின் மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறது. அதிமுக நேரடியாக களம் இறங்காதது, பாஜக வேட்பாளர் பாலகணபதி வெளியூர்காரர் போன்றவை இவருக்கு பிளஸ் பாயிண்ட்களாக அமைந்தன. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து 2009ஆம் ஆண்டு தனி தொகுதியாக பிரிக்கப்பட்டதுதான் திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி. அதிமுக வலுவாக உள்ள தொகுதிகளில் ஒன்றாக திகழ்ந்த திருவள்ளூரை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த 2 தேர்தல்களிலும் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் எழிலுடன் கௌசல்யா. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.